ஐயையோ! நண்பர்களே முடிச்சு விட்டாங்க நண்பர்களே, முடிச்சு விட்டாங்க நண்பர்களே. பாவம் பாரக்கா. இப்பதான் இவ்வளோ வேலைய பண்ணி கஷ்டப்பட்டு திருகல் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில பார்த்தா சுபிக்ஷா லட்டுல வச்சேன்னு நினைச்சியா பாஸ்? நட்டுல வச்சேன் அப்படிங்கிற மாரி இந்த எலிமினேஷன் பாஸ் வந்து உழைப்பாளிகளுக்கு தான் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்கிற மாரி சுபிக்ஷா ஒரு போடு போட, உடனே இந்தாண்ட பக்கம் பாருக்கு அது ஒரு மாரி மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு போல. இது ஆக்சுவலா எல்லாமே திங்கட்கிழமை அது நாளைக்கு கூட இல்ல. திங்கட்கிழமை மறுபடியும் நாமினேஷன் பண்றாங்க இல்லையா? அப்பதான் தெரியும். அது வரையும் டைம் இருக்கு. ஆனா இந்த விஷயத்தால இந்தாண்ட பக்கம் பாருக்கு ஒரே அப்செட். ச்சே! நம்ம எவ்வளவோ பிளான் போட்டோமே அது கிடைக்கலையேன்னு சொல்லி. ஓகே ஃபைன். அதுக்காக வெளிய உட்காந்துக்கிட்டு பார் எடுக்கிற ஸ்டாண்ட் என்ன தெரியுமா? நம்ம தர்பீஸ போட்டு கிழிக்கிறாங்க. என்னடா தர்பீஸ் எதுக்குடா திட்டுறாங்கன்னு பார்த்தா, அண்ணா நான் தான் அப்பவே சொன்னேன்லண்ணா ரம்யாவுக்கே குடுத்துருக்கலான்னு. நீ தானே இப்படி பண்ணிட்ட. உன்னால தானே நீ தான் சுபிக்ஷா சுபிக்ஷான்னு சொல்லி பேசி கடைசியில இப்ப சுபிக்ஷாவை குடுக்க வச்சுட்டனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத சொன்ன உடனே பக்கத்துல யார் யார் நிக்கிறான்னு பார்த்தா கமருதீனும் நம்ம கானா வினோத்தும் நிக்கிறாங்க. அவங்களுமே சரி அப்படின்னு சொல்லி மண்டையாடிட்டு இருக்காங்க. ஆமா பார்வதி சொல்றதுதான் கரெக்ட் போல அப்படின்னு சொல்லி மண்டையாடிட்டு இருக்காங்க. ஆனா கமருதீனுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். கமருதீனும் பார்வதியும் காலையிலே பேசிட்டு இருந்தாங்க. 1 எபிசோட்லயுமே வந்துச்சு. ரம்யா வந்து அந்தாண்ட சைடுல போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கா. ஆனா நான் யாரு? நான் இந்த பக்கம் சுபிக்ஷா கிட்டயும் பேசிட்டேன்ல. அவளை நான் வழட்டி விட்டு சுபிக்ஷா கூட தான் நான் கணக்கு போட போறேன் அப்படின்னு பேசுனது பார்வதி. இந்த விஷயத்த திவாகர் கூடயும் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. திவாகர் கிட்ட கேட்கும்போது ஆமா ரம்யாவும் நம்மளை வளர்த்து விட்டுருவாங்க, சுபிக்ஷா கூடயே நம்ம போய்க்கலாம், அவங்களாம் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேருமே பிளான் பண்ணதுதான். இந்த விஷயத்த மேற்கொண்டு மேற்கொண்டு சொல்லிக்கிட்டே பார்வதி அழுக போய் நம்ம கானா வினோத்தை பார்த்துட்டு ஏயா இப்படியா பண்ணுவோம், உனக்கு அறிவு இல்லை, இப்படியா பண்ணுவோம் அப்படின்னு நீ சும்மா ஏற்றி விடாத, சும்மா ஏற்றி விடாத. நம்ம தர்பீஸ் பேச ஆரம்பிச்சுட்டு பாரு இதெல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே பண்ணோம். ஏன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே டிஸ்கஸ் பண்ணுவோம், நீ நானும் சேர்ந்து தானே பண்ணோம். ரம்யாட்டா வேலைக்கு ஆகாது சுபிக்ஷான்னு சொல்லி அவங்க அந்த புள்ள கொடுக்காதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கேருந்து மறுபடியும் சண்டை மறுபடியும் முத்துது ஏதோ கிளம்புறாங்க. அப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கும்போது ஏன் சும்மான்னு இருக்க மாட்டியா? இவர் வினோத் வந்து கேட்குறாரு. கேட்குற கேள்வி பாருங்க நண்பர்களே. எனக்கு வந்து இது ஓகேவா தான் இருந்துச்சு. ஏன்னா வினோத் வந்து தேர்ட் பர்சன் உள்ள என்ன நடக்குன்னு தெரியாது. அவரு அங்க இருக்கிறத பார்க்கறத பார்த்துட்டு ஏன்யா நீ அங்க போயிட்டு பிரச்சனை நடந்தாலும் சரி எல்லாத்தையும் பல்ல பல்ல காமிச்சு நீ சிரிச்சுட்டு வந்துடுற. எல்லா பிரச்சனையுமே எல்லாத்தையுமே வந்து இந்த பொண்ணு தான் ஏத்துக்குச்சு. நீங்க ஒரு டீலுன்னு ஒன்று போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த டீலுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். இப்போ நீ அதுக்கே செஞ்சிருந்தனா கூட அந்த பொண்ணுக்கு அந்த இது கிடைச்சிருக்கும்ல. இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அந்த பொண்ணுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருக்கணும்ல. அது கிடைக்காம நீ இப்படி ஒன்று பண்ணியே வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லி எதை கேட்டுட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்லியிருக்காரு, என்ன சொன்னார்னா அது நான் லைவ்ல பார்த்துட்டு தான் இருந்தேன். ஏன் மரத்துக்கு சேலை கட்டினா கூட பக்கத்துலேயே போயிட்டு ஈனு பல்ல உன் பக்கத்தில் ஒரு மரத்தை வச்சு சேலை கட்டினா கூட ஈனு பல்ல காட்டுவியான்னு சொல்லி சொன்ன உடனே அது வந்து நம்ம தர்பீஸுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. சரி ஓகே. ஆனால் ட்ரிகர் ஆனாலுமே அந்த வேலையை தான் அவங்க பண்ணுறாங்க. நான் காலையில் எப்படி சொல்லணும், கமருதீன் வந்து பொம்பளை பொறுக்கின்னு சொல்லி திவாகரை சொல்லி இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதில் திவாகர் சொன்ன விஷயங்கள் தப்பு. அதாவது என்னன்னா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, அந்த மாதிரி பேசுறது தப்புன்னு தான் என்னால் சொல்ல முடிஞ்சதே தவிர, ஆனால் வாட்டர் மிலானை வந்து பொம்பளை பொறுக்கி தான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதில் ஒன்றும் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்றும் பெருசாக தப்பு இருக்கிற மாதிரிலாம் தெரியல. ஆனால் சொன்னது தப்பு, பட் அந்த ஸ்டேட்மெண்ட் அவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணல. திவாகர் மேலே எனக்குமே அந்த மைண்ட் செட் தான் இருக்குது. பட் ஓகே ஃபைன். அதனால நான் கமருதீனுக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியோ சப்போர்ட் பண்ணியோலாம் பேசல சரிங்களா. இந்த இடத்துக்கிட்ட இப்போ இவர் வந்து நம்ம கானா வினோத் வந்து ஏன்னா மரத்துக்கு சேலை கட்டினா கூட பக்கத்தில் சிரிச்சுட்டு நிற்பல்ல நீ அப்படின்னு சொல்லி ஏதோ கேட்ட உடனே கோவத்தில் உடனே இதை நம்ம தர்பீசன் எப்படி தெரியுமா டிஸ் பண்ணுறான். ஏய் எது சுபிக்ஷா சேலை கட்டியிருக்கான்னு சொல்லி பேசுறியா, இரு நான் போய் சொல்கிறேன் அப்படின்ட்டு திடுன்னு வெளியே கார்டன்லேருந்து விடு விடுன்னு உள்ளே ஓடுறான் ப்ரோ. உள்ளே ஓடிட்டு எல்லாரும் முன்னாடியும் போயிட்டு சுபிக்ஷா வந்து சேலை கட்டியிருக்கா, சுபிக்ஷா சேலை கட்டினா சிரிப்பான்னு சொல்லி அந்த பொண்ணை தப்பாக பேசுகிறான், அந்த பொண்ணை தப்பாக பேசுகிறான்னு போய் பேசிகிட்டு இருக்கான். நான் ஒரு நிமிஷம் மிரண்டேன். டே தர்பீஸ் ஏங்க எல்லாருமே அவனுக்கு இன்னசென்ட்னு எத்தனை பேர் ஓட்டு போட்டீங்க தெரியுதா அவங்க இன்னசென்ட்டோட நிலைமை. ஒரு நிமிஷம் ஆக்சுவலா இவன் சுபிக்ஷான்னு சொன்னோன்னா அவங்க 2 பேருமே பயந்துட்டாங்க. என்னடா சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறேன், நான் எங்கடா சுபிக்ஷா பற்றி பேசணும், மறுபடியும் பிடிச்சி இழுத்து பிடிக்கிறாங்க. ஆளு குடுக்குன்னு ஓடிட்டே இருக்கான். கமருதீன் உடனே டென்ஷன் ஆகி அடிக்கிறதுக்கு போகிறான், கையை ஓங்குறான். இப்போ கமருதீனுக்கு கண்டிப்பாக கார்டு கொடுப்பாங்க, எல்லோ கார்டு இல்லை ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இந்த பக்கம் கமருதீன் போய் அங்கே அடிக்கிறதுக்கு ஏதோ போகும்போது இவன் ஏதோ எனக்கெல்லாம் நிறைய கோவம் வரும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்கிறான். மறுபடியும் சொல்கிறான் பர்சனல் விஷயத்த பேசக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம இவன் என்ன பண்ணுறான், இப்போ இந்த வாட்டி நம்ம தர்பீஸ் என்ன பண்ணுறாப்புல,
அவன் வந்து ஒரு புள்ளைய லவ் பண்றேன்னு சொல்லிட்டான். நான் டேட்டிங் போனேன்னு சொன்னா, அந்த புள்ளையோட வாழ்க்கை இல்லையா, அது இல்லையா, இது இல்லையான்னு சொல்லி அந்த புள்ளைய பத்தி இவன் தான் பேசிட்டு இருக்கான். டேய்! இங்க நடக்கிற கான்வர்சேஷனு கேமுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி கேம பத்தி பேசிட்டு இருக்கோம். நீ எதுக்கு சம்மந்தமே இல்லாம மறுபடியும் என் பர்சனல பத்தி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப கமருதீன் என்ன சொல்றாங்க, "எப்பா நான் அந்த பொண்ண லவ் பண்ணேன்னு சொன்னா, நான் மறுபடியும் இப்ப வெளிய போய் கல்யாணமே பண்ணி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கடா. அது என்னோட பர்சனல் லைஃப். நீ இப்ப எதுக்குடா அத பத்தி பேசுற? இங்க கேம பத்தி என்ன பேசுறோமோ அத பேசுடா. இங்க உன்கிட்ட மரத்துக்கு புடவ கட்டணும்னு தானே சொன்னோம். நீ எதுக்கு சுபிக்ஷான்னு சொல்லி அது பேர் இழுக்கிற?" அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிட்டு நான்லாம் சரியான கோவப்பட்டுருவேன்னு சொல்லி கமருதீன் ஒரு வாய விட, உடனே அதுக்கு தர்பூசன் என்ன சொல்றான், "ஏய் ஏன் உனக்கு மட்டும் தான் ஆல்ரெடி என்ன எனக்கு எவ்வளோ கோவம் வரணும்லாம் தெரியல. நம்பலாம் பெரிய பேக்ரவுண்டு சரியான பேக்ரவுண்ட் வச்சுட்டு வந்திருக்கோம். தெரியும்ல என்கிட்டலாம் வச்சுக்கவே முடியாது. என் பேக்ரவுண்ட்லாம் பெருசு." இப்படின்னு சொல்லி இவங்க சொன்னோன்னே கமருதீன் வந்து அவன் பேசுறது என்ன அர்த்தம்னு புரியுதா? 2025ல நம்ம இருக்கோம். ஆனாலும் அவன் பேக்ரவுண்டுன்னு சொல்றது எல்லாமே அவனுக்குன்னு ஒரு இது இருக்குன்னு சொல்லி என்கிட்ட வந்து பெரிய ஆள் இருக்குன்னு தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். அதை வச்சு நம்ம அடிச்சிருவோம் வச்சிருவோம்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். த்ரெட்டன் பண்றான். இது எப்படி நான் ஏத்துக்க முடியும்னு சொல்லி இந்த பக்கம் கமருதீன் பேசுறாங்க. இந்தாண்ட சைடு வினோத்துக்கிட்ட இதெல்லாம் பரவாயில்ல நண்பர்களே. இதெல்லாம் கூட ஓரளவுக்கு இவங்கக்குள்ள 3 பேத்துக்குள்ள ஏதோ அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வினோத் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கே வந்து வினோத் ப்ரோ டக்குன்னு பார்க்கும்போது பாவமாயிடுச்சு. ஏன்னா வினோத் ப்ரோவுக்கு என்னன்னா, "டேய் நம்ம என்னமோ ஒண்ணு சொன்னோம். அந்த பொண்ணு கூட வச்சு பேசிட்டான் பாரேன். நம்மள எப்படி கோத்து விடுறான் பாரு அந்த ஆளு" அப்படிங்கிற மாரி வினோத்துக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு. இதுல வெயிட்டான ஆள் யாரு தெரியுமா? ட்விஸ்டே சபரி தான். ஐய்யய்யோ! நண்பர்களே நான் சபரி வந்து இவ்வளோ கேவலமானவன் நான் யோசிக்கவே இல்ல. என்ன தெரியுமா சொன்னாங்க சபரி? இந்த இடத்துக்கிட்ட இந்த விஷயத்த சபரி கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. போய் பேசும்போது, அ "வினோத் அண்ணே, என்னதான் இருந்தாலும் அந்த புடவைய கட்டிட்டு ஒண்ணு சொன்னீல்லண்ணே, அது வந்து சுபிக்ஷாவ தானண்ணே குறிக்குது" அப்படின்ட்டான். ப்ரோ நான் ஒரு நிமிஷம் மறந்துட்டேன். இன்னைக்கு வினோத்து நெறைய இடத்துட்ட அந்த டயலாக்க பேசுனாங்க. அதுவும் இல்லாம இந்த டயலாக்கு எல்லாருமே கேட்டிருப்போம்னு நெனைக்கிறேன். சபரி வந்து ஏதேதோ டயலாக்கு என்னென்னத்தையோ பத்தி பேசிட்டு இருக்காங்க. டபுள் மீனிங் ஜோக் 1008 விஷயம் பேசுறானுங்க. அவனுக்கு 1008 பழமொழி தெரியும். இந்த விஷயம் நார்மலாவே எல்லாரும் பேசுனது தானே. ஏன் சபரியே சொன்னது இல்லையா? இவன பார்த்து திவாகர பார்த்து? திவாகர பார்த்து பொம்பள புள்ளைங்க பேசுனா பேசும். இது என்னது ஃபிட்ச் பண்ணா, ரிச் பண்ணா ஏதோ ஒண்ணு பண்ணு அப்படின்லாம் சொல்லி ரிஸ் பண்ணு அப்படின்லாம் சொல்லி ஏதோ விளையாண்டுக்கிட்டதுல எல்லாமே பண்ணவன். இது இது நார்மலான டயலாக்ன்னு தெரியும் ப்ரோ அவனுக்கு. ஆனா, வினோத்த இவனுக்கு புடிக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக, "எப்பா நான் நார்மலா சொன்னேன்ப்பா. இது முன்னாலே சொல்லிட்டு இருக்க தானே." "எப்பா உன் பக்கத்துல ஒரு மரத்த கட்டி, ஒரு மரத்த வச்சு அதுக்கு சேலைய கட்டினா கூட நீ இப்படி தானே நெனப்ப. இது நீ பல்ல காட்டிட்டே போறவன் தானடா." அப்படின்னு சொல்லி நான் சொன்னத, சுபிக்ஷா கூட அவன் ஜாயின் பண்ணி பேசுறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படின்னு சொல்லி வினோத் சொல்றாரு. சொன்னதுக்கு, "இல்லண்ணே, அது என்னதான் இருந்தாலும் அது வந்து சுபிக்ஷாவ குறிக்கிற மாரி தான் ஆயிடும். இந்த நேரத்துல நீ இப்படி பேசினா சுபிக்ஷாவ குறிக்கிற மாரி ஆயிடும்ண்ணே." அப்படின்னு சொல்லி அப்படியே ட்விஸ்ட் அடிச்சு விட்டான். எனக்கு இப்பதான் தெரிஞ்சது இவன் கேமர்லாம் கிடையாது. இவன் சும்மா இந்த இப்ப எப்படி சொல்றது? பார்வ வந்து ஒரு சில தடவ எனக்கு பார்வ பிடிக்காம போனதுக்கு காரணமே அதான். எப்படின்னா இந்த டக்குன்னு ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி விட்டுருவாய்ங்க. அப்ப என்ன நீ இத சொல்ல வரியா? அத சொல்ல வரியான்னு. அதே வேலை அந்த ஒரு எச்ச வேலைய சபரி பண்றாய்ங்க. இத்தன நாள் எனக்கு சபரி வந்து கேமராவா நடிக்கிறான் எல்லாமே ஓகே. அதெல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனைலாம் தெரியல. ஆனா, இப்படி ஒரு விஷயத்த அவன் பண்ண உடனே, "டேய் நீ இவ்வளோதானா? உன்ன நான் என்னமோ ஏதோன்னுலாம் நெனச்சேன். வேற லெவல் பிளேயர் நெனச்சா கடைசில நீ இவ்வளோதான் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு." அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. பட் ஓகே நண்பர்களே. இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கு. இத வந்து கண்டிப்பா வீக்கெண்ட் எபிசோட்ல கேட்பாய்ங்க. இன்னைக்கு கமருதீன் பண்ண நெறைய விஷயங்களும் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு என்ன முடிவு எடுக்குறாய்ங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பார்வோட அருமையான இந்த வேலையா இருக்கட்டும். இதுல யோசிச்சு பாருங்களேன். இப்போ நாலா பக்கம் இப்போ வந்து ஒரு 4, 5 பேர் இதுல சம்மந்தப்பட்டுருக்காய்ங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பாரு. அதுவும் ஒரு ஒரு ஃப்ராடு. இந்தாண்ட பக்கம் பாரு பண்ண ஃப்ராடு 2 பேரும் பிளான் பண்ணத திவாகர் மேல மட்டும் பழிய போட்டது. இந்தாண்ட சைடு திவாகர் எடுத்து பார்த்தா, திவாகர் சைடு கூட இதுல பாவம்னு மாட்டிக்கிட்டாங்கன்னு பார்த்தா, வினோத் சொன்ன வார்த்தைய அப்படியே ட்விஸ்ட் பண்ணி சுபிக்ஷாவுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு விட்டான். ஏய் இவன் என்னடா இப்படி ஒரு எச்ச வேலை பார்க்குறான்னு பார்த்தா, இந்தாண்ட பக்கம் கமருதீன். அவன இவனன்னு பேசி பொம்பள பொறுக்கி லூசு கீசுன்னு பேசி அவன அடிக்கிறதுக்கு போறது கமருதீன். இதுக்கு எல்லாத்துக்குமே நாட்டாமா பண்ண வரேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் தான் பாருங்க சபரின்னு. அடி தூள். அவன் டேய் மரத்துக்கு கட்டுறது இது எப்படிண்ணே இது நீங்க சுபிக்ஷாவா தானே சொல்லியிருக்கீங்கன்னு அவன் ஒரு போடு போட்டான் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. நான் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இதுல இவனுக்கு எவனுக்குமே சப்போர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உண்மையாலுமே இதுல நான் கானா வினோத்துக்காக தான் கவலைப்படுறேன். ஏன்னா சம்மந்தமே இல்லாம போய் ஏன்னா கானா வினோத்தை மறுபடியும் பார்த்தா அவர் வந்து இந்த லேடிஸ்ட்ட போய் ஒம்பள கூடாது. அந்த மாதிரி ஒரு இதில் தான் பேசுறாரு அவரு. ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு ஏன்டா அத்தனை பேர் பேசுறீங்க? லேடிஸ் என்னதான் இருந்தாலும் பேச விடக்கூடாது. லேடிஸ் அழுதா அவருக்கு வந்து போன தடவை வியானா அழுவும் போது தான் போயிட்டு மறுபடியும் நம்ம திவாகர்ட்ட போய் ஒம்பளுத்தாப்புல. அதே மாதிரி பார்வதி அழுத உடனே ஏய் உன்னால தான்டா எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி உன்னால தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாப்புல.
இவ்வளோதான். இதில வந்து தேவையில்லாம போய் மாட்டிக்கிட்ட எலி மாரி நம்மளுடைய கானா வினோத் தான் ஆயிட்டாருன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. அதே மாரி இந்த கன்டென்ட் உங்களுக்கு புடிச்சிருக்கு, நம்மளோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா மறக்காம அந்த லைக்கையும், சப்ஸ்கிரைப் கொஞ்சம் போட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க் யூ ஸோ மச்.